கர்த்தருடைய வேதத்துல ஒரு இடத்துல நம்ம பார்க்க போனா லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்துல நம்ம பார்த்தா அங்க ஒரு பரிசேயனையும் ஒரு ஆயக்காரனையும் குறிச்சு நம்ம பார்க்கலாம். இந்த பரிசேயன் ஆண்டவருடைய சமூகத்துல எப்படி ஜெபம் பண்றான்னா, நான் இந்த அநியாயக்காரனை பார்க்கிலும் இந்த வேசித்தனமானக்காரரை பார்க்கிலும் இந்த ஆயக்காரனை பார்க்கிலும் நான் மேன்மையானவன் அப்படின்னு சொல்றான். அதே போல நான் வாரத்துக்கு 2 தடவை உபவாசம் பண்றேன், உமக்கு தசம பாகத்தெல்லாம் சரியா செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை ரொம்ப அற்பமா எண்ணி அவனுடைய ஜெபம் இருக்குது. அப்போ இந்த ஆயக்காரனை எப்படி ஜெபம் பண்றான்னா, ஆண்டவரே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபத்தை பண்றான். ஆண்டவருடைய சத்தம் இந்த இடத்துல கேட்கப்படுது. ஆண்டவர் சொல்றாரு, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வேதம் சொல்லுது. தம்மை தாம் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனோ அவன் தாழ்த்தப்படுவான். ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்மளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளை உயர்த்துவார். நல்லதை பார்ப்போம், நல்லதை பகிர்வோம்.